முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றுக் கொள்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம். பாஸ்கரன், பதவியேற்பு விழா எத்தனை மணிக்கு நடைபெறுகிறது? விழா நடைபெறும் விதம் குறித்து விரிவாக சொல்லுங்க. தமிழகத்தின் 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார் ஜெயலலிதா அவர்கள். அவருடன் 28 அமைச்சர்கள் பதவியேற்கின்றனர். விழாவானது நண்பகல் 12 மணிக்கு சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டப அரங்கில் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு தொடங்கக்கூடிய பதவியேற்பு விழாவில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ள ஜெயலலிதா அவர்கள் விழா மண்டபத்துக்கு வருகை தர உள்ளார். அதைத் தொடர்ந்து 28 அமைச்சர்களும் உடனிருப்பார்கள். பதவியேற்க உள்ள முதலமைச்சரை தலைமைச் செயலாளர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலாளர் அவர்கள் வரவேற்பு தெரிவிப்பார்கள். பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு தெரிவிப்பார்கள். 28 அமைச்சர்கள் அப்போது உடனிருப்பார்கள். பதவியேற்க உள்ள 28 அமைச்சர்களும் உடனிருப்பார்கள். அதைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் ரோசையா அவர்கள் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்துக்கு வருகை தருவார். அப்போது பதவியேற்க உள்ள ஜெயலலிதா அவர்கள் மற்றும் 28 அமைச்சர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு தெரிவிப்பார்கள். 12 மணிக்கு பதவியேற்பு விழாவானது தொடங்கும். அதைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கக்கூடிய பதவியேற்பு விழாவில் தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்பார். பதவியேற்பு பிரமாணத்தையும் ரகசிய காப்பு பிரமாணத்தையும் ஆளுநர் ரோசையா அவர்கள் செய்து வைப்பார். அதைத் தொடர்ந்து 28 அமைச்சர்கள் பதவியேற்பார்கள். அவர்களுக்கும் பதவியேற்பு விழாவுக்கான ரகசிய காப்பு பிரமாணமும் அதேபோல பதவி பிரமாணமும் ஆளுநர் ரோசையா அவர்கள் செய்து வைப்பார். 12 மணிக்கு பதவியேற்பு விழாவான நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. பாஸ்கரன், விழாவில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய பிரபலங்கள் பற்றி சொல்லுங்க. வேறு மாநில தலைவர்கள் யாராவது கலந்துக்கிறாங்களா? அரசியல் கட்சி தலைவர்கள், மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் 3150 பேருக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா தலைமையிலான 6வது முதலமைச்சராக பதவியேற்க உள்ள பதவியேற்பு விழாவுக்கான அழைப்பிதழ் பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதாவது முக்கியமான மாநில முதலமைச்சர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அகிலேஷ் யாதவ், மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பதுகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் கிடைத்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக், தமிழக முதலமைச்சராக 6வது முறையாக பதவியேற்க உள்ள ஜெயலலிதா பதவியேற்க உள்ள விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தரவுள்ளார். அதேபோல மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி, வெங்கையா நாயுடு ஆகியோரும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றே மத்திய அரசின் சார்பாக வெங்கையா நாயுடு அவர்கள் தமிழக முதலமைச்சராக 6வது முறையாக பதவியேற்க உள்ள முதலமைச்சர் கலந்து கொள்ள உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வெங்கையா நாயுடு அவர்கள் தற்போது விமான நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காண ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா பாஸ்கரன்? 6வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள பதவியேற்பு விழாவை பார்ப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தை சுற்றிலும் பல்வேறு இடங்களில் பெரிய திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நேரடி காட்சிகள் இங்கே பார்க்கலாம். பொதுமக்கள் எந்த விதமான சிரமமின்றி நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவை பார்ப்பதற்காக எல்சிடிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எந்த விதமான கட்டவுட்டுகள், பேனர்கள் காட்சியில் நம்ம பார்க்க முடிகிறது. போக்குவரத்து காவல்துறையினரும் தமிழக காவல்துறையினரும் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோயசிலத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்துக்கு வருகை தர உள்ள தமிழக முதலமைச்சருக்கும் அதேபோல தமிழக ஆளுநர் ரோசையா அவர்களுக்கும் வரவேற்பு கொடுப்பதற்கு விதமாக தொண்டர்கள் இரு மொழியிலும் காத்திருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கப்படுகிறது. எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வண்ணம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்புடைய பதவியேற்பு விழாவானது நடைபெற உள்ளது. சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தை சுற்றியும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் எந்த விதமான இடையூறும் இன்றி பதவியேற்பு விழாவை காண்பதற்காக சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா சுற்றிலும் எல்சிடி திரைகள், பல்வேறு திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட திரைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அமர்ந்து பார்ப்பதற்குண்டான இருக்கைகளும் போடப்பட்டிருக்கிறது.